ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து வேஸ்ட்டு நோட் அட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அழகான ஒரு மினி லேப்டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி கீபோர்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் அதை க்ளூ போட்டுட்டு இந்த துணிக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா பாக்ஸு, அந்த பாக்ஸில் இதே மாதிரி ஒட்டிடுறேன். அட்டையில் ஒட்டிட்டு கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுக்காக ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த நோட்டு அட்டையை வந்து எங்கேயுமே வந்து பொக்கையாக இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஸ்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாவில் வந்து ஒரு சைடு 2 பக்கம் வர மாதிரி இன்னொரு சைடு சென்டரில் ஒரு ஸ்டா வைக்கிறதுக்காக இதே மாதிரி அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டையில் வந்து ஸ்டாவை வந்து இதே மாதிரி வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டுருக்கோம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 சைடு இந்த லாஸ்ட் கார்னரில் மட்டும் ஃபஸ்ட்டு அட்டையில் வந்து லாஸ்ட் கார்னரில் மட்டும் இந்த குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 ஸ்டாவையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு அட்டையில் வந்து சென்டரில் வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு சென்டரில் அளவு பார்த்துட்டு அதையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த சைடில் வந்து கொஞ்சம் பிளெண்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதேமாதிரி நம்ம செட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கார்ட்போர்ட் லேப்டாப் மாதிரி பேப்பர் லேப்டாப் மாதிரி தெரியாமல் அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும். இதே மாதிரி வந்து சென்டரில் செல்லோ டேப் போட்டதும் இப்போ இந்த 3த்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேம் ஸ்டாவை எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட்டு 2ஐயும் ஒரு இதை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு 2ஐயும் ஒரு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் வரதை கட் பண்ணி எடுத்துக்கணும். மறக்காமல் இந்த வீடியோ லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கிராஃப்ட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிட்ட பிறகு இப்போ முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாவை வந்து இதேமாதிரி ஒரு ஸ்டா எடுத்து இதுலேயும் விட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பாதி கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பாருங்கள். இப்போ அட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரிஜினல் லேப்டாப் மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டா போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த நான் அட்டையும் அந்த ஸ்டாவையும் கவர் பண்ணி டேப் போட்டு ஒட்டிட்டு அதை இப்படி எடுத்துட்ட பிறகு 4 பக்கமும் இப்போ 4 சைடுமே நான் வந்து ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் 4 சைடுமே ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிட்டு இதே மாதிரி கீபோர்டு வைக்கிறது கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா உள்ள கீபோர்டு வந்து நம்ம ஒட்டுறதுக்கு எல்லோ கலர் இருக்கலான்ட்டு எல்லோ கலர் கட் பண்ணி ஒட்டினேன். ஆக்சுவலாக வந்து இது பிரணவுக்காக அவன் கேட்டான்றதுக்காக ரெடி பண்ண லேப்டாப் மினி விளையாடுறதுக்கு. ஆனால் அவன் சரி ஓகே பிளாக் வைக்கலாமேன்றதுக்காக பிளாக் வச்சோம். ஃபஸ்ட்டு ஓகேனா அடுத்து பிளாக்கும் வேணான்றனால மறுபடியும் நான் வந்து பிளாக்கு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் ஃபைனலாக ஒரு க்ரீன் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனே கலர் சூஸ் பண்ணி கொடுத்தான். இப்போ அந்த கலர் தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இப்போது இப்போ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு என்ன கலரில் கீபோர்ட் இருக்க இடத்துல இருக்கணுமோ அந்த கலர் பேப்பரை நீங்கள் இதே மாதிரி ஒட்டிட்டு இப்போ நம்ம கார்னரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டிக்கலாம். திருப்பி இப்போ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒட்டிட்டு பேக் சைட்லேயும் நம்மளுக்கு பேக் சைடில் என்ன கலர் வேணுமோ ஒட்டிக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலி பேக் சைடில் எல்லோ தான் வேணும்னு கேட்டதுனால நான் எல்லோ ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து கலர் ஒட்டிக்கலாம். எனக்கு இதில் கீபோர்டுக்கு வந்து பிளாக் தான் பிடிச்சிருந்தது. இருந்தாலும் பிரணவ் சொன்னனால அவனுக்கு பண்ணுறதுனால சேம் க்ரீன் கலர் போட்டோம். க்ரீன் கலரும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கீபோர்டுக்கு தனியாக அட்டையில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேப்பர் ஒட்டி அந்த அட்டையை இதேமாதிரி தனித்தனியாகவும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த லைன் ஃபுல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்ட பிறகு அந்த கீழே வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மவுஸ் பதில் அதுக்கு வந்து நம்ம சின்னதாக வந்து சேம் கலரில் ஒரு பேப்பர் அட்டையை கட் பண்ணி அங்கே ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து பிளாக் கலரில் வந்து கட்டம் போட்டுக்கலாம். நான் வந்து அட்டையும் ஒட்டியிருக்கேன், அதில் லைன் வரைஞ்சிருக்கேன், அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணதும் அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து மறுபடியும் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். நீங்களும் இதேமாதிரி ஒயிட் கலர் போட்டு ஒட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது எப்படி இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து அதே துணி பேக் அட்டையில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருந்தது. அதனால் அதில் வந்து சின்னதாக மெலிசாக அந்த கார்னரில் வந்து ஃப்ரேம் கொடுக்குற மாதிரி சின்னதாக கட் பண்ணி 4 பக்கமும் ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து ஃப்ரேம் கொடுக்குற மாதிரி ஒட்டினாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கட்சு யூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த அட்டையில் இருந்தனால ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பாதி லேப்டாப் ரெடியாக இருக்கும். இப்போ பேக் சைடில் வந்து நான் எல்லோ பேப்பர் போட்டு ஒட்டிடுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் வந்து ரெண்டு பக்கம் மடியுது இல்லைங்களா, அங்கே பேப்பர் ஒட்டிட்டு அது கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெண்டுத்துலேயும் ஒட்டினோன்னா நம்மளுக்கு வந்து பேப்பர் சின்னதாக இருக்குல்ல A4 ஷீட்டு, அதனால் வந்து இதேமாதிரி ஒட்டியிருக்கேன். பேப்பர் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாமே கவர் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறையா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ 2 பக்கமும் கட் பண்ணிட்டாச்சு. ஒட்டிட்டாச்சு. ஒட்டிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி இந்த கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதேமாதிரி ஒட்டிட்ட பிறகு நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து நார்மலி இது சைஸ் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லேப்டாப் ரெடி. இது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து வெறும் பேப்பர் மட்டும்தான் ஓட்டலான்றனால இதேமாதிரி பேப்பர் ஓட்டினேன். ஆக்சுவலி பிரணவ் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து ஷைனிங்காக வேணும்னு கேட்டனால சேம் கலர் நான் மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் கலரில் வந்து மறுபடியும் அளவு எடுத்துகிட்டு முன்னாடி வந்து ட்ரா பண்ணியிருக்கணுன்றனால அந்த ஆப்பிள் வேணும்னு கேட்டனால ஆப்பிள் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே செல்லோ டேப் போட்டு அதை ஒட்டினேன். உங்களுக்கு வெறும் பிளைன் பேப்பர்ஸே போதும் அப்படின்னா நீங்கள் வெறும் பேப்பர் மட்டும் ஒட்டினாலே போதும், அதுவே அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதை அப்படியே ஒட்டியிருக்கேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியே ஒட்டலாம். இப்போ ஷைனிங்காக வேணும்னா நீங்கள் செல்லோ டேப் போட்டுக்கலாம். இல்லை நார்மல் ஓகேனா நீங்கள் வெறும் கலர் பேப்பர்ஸ் மட்டும் ஒட்டினாலே இது வந்து இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒட்டிட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துலாம். நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடுக்குமே செல்லோ டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கீபோர்டில் இருக்குல்ல லெட்டர்ஸ்லாம் அதையும் எழுதிட்டு அப்புறமேட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த விண்டோஸ் பட்டன் அதே மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரண்ட்டில் லாக் போட்டு ஏதாவது பிக்சர் போடுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஏஞ்சல் பிக்சர் மட்டும் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த கீபோர்ட் நம்பர்ஸ் லெட்டர்ஸ்லாம் போட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்றதை நீங்களும் செக் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேப்டாப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.